ஓம் சாந்தி. மார்ச் 30, 2025. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி நவம்பர் 30, 2004. இப்பொழுது தந்தை பிரம்மாவிற்கு சமமான அவ்யக்த ரூபத்தை உங்களின் நடத்தையிலும் உங்களின் முகத்திலும் காட்டுங்கள். காட்சிகளை அருளும் ரூபம் ஆகுங்கள். இன்று பாக்கியத்தை அருள்பவரான தந்தை எங்குமுள்ள அதிமேன்மையான பாக்கியத்தை கொண்டுள்ள தனது குழந்தைகளை காண்பதில் மகிழ்ச்சி அடைகின்றார். கல்பம் முழுவதிலும் வேறு எவருக்கும் உங்களிடம் உள்ளதைப் போன்ற இத்தகைய பாக்கியத்தை எவரும் கொண்டிருக்க முடியாது. ஒவ்வொரு கல்பத்திலும் குழந்தைகளான நீங்கள் மட்டுமே இந்த பாக்கியத்தின் உரிமையை பெறுகின்றீர்கள். ஒவ்வொரு கல்பத்திலும் உங்களின் உரிமையின் பாக்கியத்தை நீங்கள் நினைவு செய்கின்றீர்களா? ஏன் இந்த பாக்கியம் அதிமேன்மையான பாக்கியமாக உள்ளது? ஏனென்றால் பாக்கியத்தை அருள்பவரே குழந்தைகளான உங்களுக்கு இந்த தெய்வீக பிறவிக்கான மேன்மையான பாக்கியத்தை வழங்கியுள்ளார். பாக்கியத்தை அருள்பவரிடமே பிறப்பு எடுக்கும் பாக்கியத்தை விட மகத்தான பாக்கியம் வேறு எதுவும் இருக்க முடியாது. உங்களின் பாக்கியத்தின் போதை உங்களின் விழிப்புணர்வில் உள்ளதா? உங்களின் பாக்கியத்தை பட்டியலிட்டால் அந்த பட்டியல் எவ்வளவு நீண்டதாக இருக்கும்? பிராமணர்களான உங்களின் பாக்கிய வாழ்க்கையில் எவ்வித குறைவும் இல்லை. உங்களின் பாக்கியத்தின் பட்டியல் உங்கள் அனைவருடைய விழிப்புணர்விலும் வெளிப்பட்டுள்ளதா? உங்களின் விழிப்புணர்வில் அதை கொண்டு வாருங்கள். அது உங்களின் விழிப்புணர்வில் வந்துவிட்டதா? உங்களின் இதயம் என்ன பாடலை பாடுகிறது? ஆஹா, பாக்கியத்தை அருள்பவரே, ஆஹா எனது பாக்கியமே. இந்த மேன்மையான பாக்கியத்தின் சிறப்பியல்பானது ஒரே ஒரு இறைவனிடமிருந்து நீங்கள் 3 உறவு முறைகளின் பேறுகளை பெறுகின்றீர்கள். ஒரே ஒருவரிடமிருந்து நீங்கள் 3 உறவு முறைகளை பெறுகின்றீர்கள். இவை வாழ்க்கையில் விசேஷமான உறவு முறைகளாக நினைவு செய்யப்படுகின்றன. தந்தை, ஆசிரியர், சத்குரு. வேறு எவருக்கும் ஒருவரிடமிருந்து 3 உறவு முறைகளும் பேறுகளும் கிடைப்பதில்லை. அவரே உங்களின் தந்தை, உங்களின் ஆசிரியர் மற்றும் உங்களின் சத்குரு என நீங்கள் பெருமையுடனும் போதையுடனும் கூறுகின்றீர்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து சகல பொக்கிஷங்களினதும் சுரங்கத்தை பெற்றுள்ளீர்கள். பொக்கிஷங்களின் பட்டியல் உங்களின் விழிப்புணர்விற்கு வருகின்றதா? நீங்கள் தந்தையிடமிருந்து பெற்ற பொக்கிஷங்களை உங்களின் விழிப்புணர்வில் கொண்டு வாருங்கள். நீங்கள் அவற்றை பெற்றுவிட்டீர்களா அல்லது அவற்றை பெறப்போகின்றீர்களா? நீங்கள் என்ன கூறுவீர்கள்? குழந்தைகள் எப்படியும் அதிபதிகளே. ஆசிரியரின் கற்பித்தல்களின் மூலமாக நீங்கள் ஏற்கனவே மேன்மையான அந்தஸ்தை பெற்றுள்ளீர்கள். எப்படியும் நீங்கள் உலகை பார்த்தால் நினைவு செய்யப்படுகின்ற அதிமேன்மையான அந்தஸ்தானது ராஜ அந்தஸ்தே ஆகும். நீங்கள் இரட்டை அரசர்கள் ஆகியுள்ளீர்கள். தற்சமயம் நீங்கள் சுயராஜ்ய அதிகாரிகளாக, சுய அதிபதிகளாக ஆகியுள்ளீர்கள். அத்துடன் எதிர்காலத்திலும் பல பிறவிகளுக்கு நீங்கள் ராஜ அந்தஸ்திற்கான உரிமையை பெறுவீர்கள். இந்த கல்வி ஒரு பிறவிக்கானது. அத்துடன் இது குறுகியதோர் பிறப்பாகும். ஆனால் அந்தஸ்து என்ற பேறு பல பிறவிகளுக்கானது. அத்துடன் ராஜ்யம் துண்டிக்க முடியாததாக, அசைக்க முடியாததாக, தடைகளிலிருந்து விடுபட்டதாகவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் சுயராஜ்ய அதிகாரிகளாக, உங்களுக்கே அதிபதிகளாக, கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருக்கின்றீர்கள். நீங்கள் இத்தகையவர்களா? நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள் ஆகிவிட்டீர்களா? கவலையற்றவர்களாக இருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களிடம் சிறிதளவேனும் கவலை இல்லாத அளவிற்கு நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்கின்றீர்களா? கவனமாக இருங்கள்.
ஏதாவது பொம்மலாட்டம் உங்களுக்கு முன்னால் வரும்பொழுது அந்த நேரத்தில் ஏதாவது கவலைகள் இருக்குமா? மாயையின் பொம்மலாட்ட காட்சி உங்களுக்கு முன்னால் வருகிறதா இல்லையா? அந்த நேரத்தில் உங்களுக்குள் சிறிதளவு கவலை இருக்குமா? கவலைகள் இருக்காதா? சிறிது கவலைகள், சில எண்ணங்கள் இருக்குமா? அல்லது நீங்கள் அவற்றை பற்றி சிந்திக்க மாட்டீர்களா? உண்மையில் உங்களின் மேன்மையான பாக்கியம் இப்பொழுதிலிருந்தே உங்களை கவலையற்ற சக்கரவர்த்தி ஆக்குகிறது. இடையில் வருகின்ற சில விஷயங்கள் உங்களை எதிர்காலத்திற்காக அனுபவசாலிகளாகவும் முதிர்ச்சியானவர்களாகவும் ஆக்குகின்றன. இப்பொழுது நீங்கள் அனைவரும் இந்த வெவ்வேறு சூழ்நிலைகளில் அனுபவசாலிகள் ஆகியுள்ளீர்கள் தானே? நீங்கள் பயப்படவில்லையே? பற்றற்ற பார்வையாளர் என்ற ஆசனத்தில் சௌகரியமாக அமர்ந்து பொம்மலாட்ட காட்சியை பாருங்கள். இது உண்மையில் எதுவுமே இல்லை, ஒரு கார்ட்டூன் மட்டுமே. நீங்கள் இப்பொழுது பலசாலிகள் ஆகிவிட்டீர்கள் தானே? நீங்கள் இப்பொழுது பலசாலிகளா? அல்லது சில நேரங்களில் நீங்கள் சிறிது பயப்படுகின்றீர்களா? அது ஒரு கடுதாசி புலி போன்றே வருகிறது. அது கடுதாசியால் செய்யப்பட்டது, ஆனால் ஒரு புலியின் வடிவில் வருகிறது. இப்பொழுது காலத்திற்கு ஏற்ப அனுபவ சுரூபமாகி காலத்திற்கும் பஞ்சபூதங்களுக்கும் மாயைக்கும் சவால் விடுங்கள். வாருங்கள், நான் வெற்றி பெற்றவன், நீங்கள் வெற்றி பெற்றவர் என்ற சவாலை விடுங்கள். பாப்தாதா அவ்வப்பொழுது இரும்பிக் கொண்டிருந்தார். இன்று கருவிக்கு அந்த அளவு சுகமில்லை, ஆனால் பாபா உங்களை சந்திக்க வேண்டி உள்ளது. 2 குழுக்கள் மீண்டும் மீண்டும் பாப்தாதாவில் முன்னால் வருகிறார்கள். எதற்காக? 2 குழுக்களும் பாப்தாதாவிடம் கூறுகிறார்கள், நாங்கள் தயார். ஒரு குழு காலம், பஞ்சபூதங்கள் மற்றும் மாயையை கொண்டது. மாயையும் தனது ராஜ்யம் இப்பொழுது போகப் போகின்றது என்பதை புரிந்து கொண்டுள்ளாள். மற்றொரு குழு முன்னோடி குழு. 2 குழுக்களும் தேதியை கேட்கிறார்கள். வெளிநாடுகளில் தேதிகள் ஒரு வருடத்திற்கு முன்னரே நிச்சயிக்கப்படுகின்றன, அப்படித்தானே? இங்கே 6 மாதங்களுக்கு முன்னரே நிச்சயிக்கப்படுகின்றனவா? பாரதத்தில் அனைத்துமே வேகமாக செல்கிறது. எனவே ஒரு நிகழ்ச்சிக்கான தேதியும் 15 நாட்களுக்கு முன்னரே நிச்சயம் செய்யப்பட முடியும். எனவே சம்பூர்ணமாகுவதற்கும் முழுமை அடைவதற்கும் தந்தைக்கு சமமானவர் ஆகுவதற்குமான தேதி என்ன? நீங்கள் பாப்தாதாவிடம் கேட்கின்றீர்கள். பிராமணர்களான நீங்கள் இப்பொழுது இந்த தேதியை நிச்சயம் செய்ய வேண்டும். இது சாத்தியமா? ஒரு தேதியை நிச்சயம் செய்ய முடியுமா? பாண்டவர்களே பேசுங்கள், மூவரும் கூறுங்கள். பாப்தாதா நிர்வயர் பாய், ரமேஷ் பாய், பிரிஜ்மோகன் பாய் இவர்களிடம் கேட்கின்றார். தேதியை நிச்சயம் செய்ய முடியுமா? பேசுங்கள். இதை நிச்சயம் செய்ய முடியுமா? அல்லது அது திடீரென்று நடக்குமா? அது நாடகத்தில் நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது, ஆனால் நீங்கள் அதை நடைமுறை வடிவத்தில் கொண்டு வரப் போகின்றீர்களா இல்லையா? அது எப்பொழுது? பாப்தாதாவிற்கு சொல்லுங்கள். அது திடீரென்று நடக்குமா? தேதி நிச்சயம் செய்யப்பட முடியாதா? அதை நிச்சயம் செய்வீர்களா? முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்களே, அது நிச்சயம் செய்யப்படுமா? நாடகத்தை நடைமுறை வடிவத்தில் கொண்டு வருவதற்கு, ஒரு தேதியை நிச்சயம் செய்வதற்கு தமது மனதில் நினைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அதன் பின்னர் நீங்கள் அதை செய்ய வேண்டும். இவர் தனது கையை உயர்த்துகின்றார், இல்லை, அது திடீரென்று நடக்குமா? உங்களால் ஒரு தேதியை நிச்சயம் செய்ய முடியுமா? பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் இதை புரிந்து கொண்டீர்களா? அது திடீரென்று நடக்கும் என்பது சரியே, ஆனால் நீங்கள் நிச்சயமாக உங்களை தயார் செய்வதற்கான லட்சியத்தை வைத்திருக்க வேண்டும். சம்பூர்ணம் ஆகுவதற்கான லட்சியம் உங்களிடம் இல்லாது விட்டால் கவனக்குறைவு வந்துவிடும். ஒரு தேதியை நீங்கள் நிச்சயம் செய்யும் பொழுது
முழுமையான வெற்றியை நீங்கள் பெறுவதை உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் செய்யும் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒரு தேதியை நிச்சயம் செய்கின்றீர்கள் தானே? நீங்கள் அப்படி ஆக வேண்டும் என நினைக்கின்றீர்கள் தானே? அல்லது அப்படி தேவையில்லை என நினைக்கின்றீர்களா? அனைத்துமே நாடகத்தில் இருப்பதனால் அது தானாகவே நடக்குமா? நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் பேசுங்கள். பிரேம், தேராதூனிலிருந்து வந்திருப்பவர் பேசுங்கள். நீங்கள் அதை செய்ய வேண்டும், நீங்கள் அதை செய்ய வேண்டும். ஜெயந்தி பேசுங்கள். நீங்கள் அதை செய்ய வேண்டும். அது எப்பொழுது நடக்கும்? காலம் வரும்பொழுது இறுதியில் நடக்கும். காலம் உங்களை சம்பூர்ணமாக்குமா? அல்லது நீங்கள் அந்த நேரத்தை நெருக்கமாக கொண்டு வருவீர்களா? உங்களின் விழிப்புணர்வில் நீங்கள் இந்த ஞானத்தை வைத்திருப்பதுடன் உங்களிடம் போதையும் நம்பிக்கையும் இருப்பதை பாப்தாதா பார்த்திருக்கின்றார். எவ்வாறாயினும் இப்பொழுது ஒன்றை சேர்க்க வேண்டும். அது உங்களின் நடத்தையிலும் முகத்திலும் புலப்பட வேண்டியது அவசியம். நீங்கள் அனைத்தையும் உங்களின் புத்தியில் மீட்டல் செய்கின்றீர்கள். அது உங்களின் விழிப்புணர்விலும் வருகிறது. ஆனால் இப்பொழுது அது உங்களின் ரூபத்தில் வர வேண்டும். சாதாரணமான முறையில் ஒருவரிடம் உயர்ந்ததோர் தொழில் இருந்தால் அல்லது செல்வந்தர் ஒருவரின் குழந்தை படித்திருந்தால் அது அவரின் நடத்தையில் அவர் ஏதோ ஒன்றாக இருக்கின்றார் என்பது புலப்படும். அந்த நபரை பற்றிய தனித்துவமான ஏதாவது ஒன்று புலப்படும். எனவே உங்களிடம் மகத்தான பாக்கியம் உள்ளது. உங்களிடம் ஆஸ்தியும் படிப்பும் அத்துடன் அந்தஸ்தும் உள்ளன. இப்பொழுதும் உங்களிடம் சுய ராஜ்ய அதிகாரம் இருக்கிறதல்லவா? உங்களிடம் சகல பேறுகளும் உள்ளன. எவ்வாறாயினும் உங்களின் நடத்தையிலும் முகத்திலும் பாக்கிய நட்சத்திரம் உங்களின் நெற்றியில் புலப்பட வேண்டும். இதை சேர்க்க வேண்டியது அவசியம். மேன்மையான பாக்கியத்தை கொண்ட ஆத்மாக்களான உங்களின் மூலம் நீங்கள் இப்பொழுது இதை அனுபவம் செய்ய போகின்றார்கள். மக்கள் இப்பொழுது இதை அனுபவம் செய்ய போகின்றார்கள். அவர்கள் இதை அனுபவம் செய்ய வேண்டும் என்பதல்ல, ஆனால் அவர்கள் உங்களை தமது விசேஷமான தேவ தேவியராய், தமது இஷ்ட தேவிகளாக, நீங்கள் அவர்களுக்கு சொந்தமானவர்களாக அனுபவம் செய்ய போகிறார்கள். நீங்கள் இதை தந்தை பிரம்மாவிடம் கண்டீர்கள். அவர் சாதாரண ஷரீரத்தில் இருந்தாலும் ஆரம்பத்திலிருந்தே தந்தை பிரம்மாவில் என்ன புலப்பட்டது? அவரில் ஸ்ரீ கிருஷ்ணர் புலப்பட்டார் தானே? எனவே ஆரம்பத்தில் அவர்கள் தந்தை பிரம்மாவில் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டார்கள். ஆரம்பத்தில் இருந்தவர்களான நீங்கள் இதை அனுபவம் செய்தீர்கள் தானே? உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தது. இறுதியில் என்ன புலப்பட்டது? நீங்கள் அவ்யக்த ரூபத்தை கண்டீர்கள் தானே? அவரின் நடத்தையிலும் முகத்திலும் அது புலப்பட்டதல்லவா? பாப்தாதா இப்பொழுது குறிப்பாக கருவி குழந்தைகளான உங்களுக்கு இந்த வீட்டு பாடத்தை கொடுக்கின்றார். இப்பொழுது தந்தை பிரம்மாவிற்கு சமமான அவ்யக்த ரூபம் புலப்பட வேண்டும். குறைந்தபட்சம் 108 மணி மாலை அவர்களின் நடத்தையின் மூலமாக புலப்பட வேண்டும். அது அவர்களின் முகங்களில் பிரதிபலிக்க வேண்டும். பாப்தாதாவிற்கு பெயர்கள் தேவையில்லை. அவர் உங்களுக்கு 108 பேரின் பெயர்களை கூறவில்லை. ஆனால் அவர்களின் நடத்தையும் அவர்களின் முகங்களும் இயல்பாகவே அதை வெளிப்படுத்தும். பாப்தாதா குறிப்பாக கருவி குழந்தைகளுக்கு இந்த வீட்டு பாடத்தை கொடுக்கின்றார். இது சாத்தியமா? ஓகே, உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவை? பிந்தி வந்திருப்பவர்களை பற்றி நினைக்காதீர்கள். இது காலத்திற்குரிய கேள்வி இல்லை. இங்கே சில வருடங்கள் மட்டுமே தாம் இருக்கின்றோம் என எவரும் நினைக்க கூடாது. கடைசியாக வருகின்ற எவராலும் வேகமாக சென்று முதலாவதாக வர முடியும். இது பாப் தாதாவின் சவால். உங்களால் இதை செய்ய முடியும். எவராலும் இதை செய்ய முடியும். கடைசியாக வருகின்றவராலும் இதை செய்ய முடியும். உறுதியான லட்சியத்தை வைத்திருப்பவர்கள், நான் இதை செய்ய வேண்டும், இது நடக்க வேண்டும்,
இரட்டை வெளிநாட்டவர்களே, உங்களின் கைகளை உயர்த்துங்கள். இரட்டை வெளிநாட்டவர்களான நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் இரட்டை வாய்ப்பை எடுத்துக்கொள்வீர்கள் தானே? பாப்தாதா எந்த பெயர்களையும் அறிவிக்க மாட்டார், ஆனால் அவர்களின் முகங்கள் அவற்றை வெளிப்படுத்தும். இவர்களே அவர்கள். உங்களுக்கு இந்த அளவு தைரியம் இருக்கிறதா? பாப்தாதா முதல் வரிசையை பார்க்கின்றார். உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கிறதா? உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? பின்னால் அமர்ந்திருப்பவர்களும் தமது கைகளை உயர்த்த முடியும். ஆரம்பித்து வைப்பவர் அர்ஜுனர் ஆவார். அச்சா, நீங்கள் என்ன முயற்சிகளை செய்கின்றீர்கள்? யார் என்ன செய்கின்றார் என்ற பெருபேற்றை பார்ப்பதற்கு பாப்தாதா உங்களுக்கு 6 மாதங்கள் வழங்குகின்றார். பாப்தாதா 6 மாதங்களுக்கான பெருபேற்றை பார்த்து அதன் பின்னர் முடிவு செய்வார். இது ஓகேயா? காலத்தின் வேகம் இப்பொழுது துரிதமாக முன்னேறுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. படைப்பு வேகமாக செல்லக்கூடாது, படைப்பவரே வேகமாக செல்ல வேண்டும். இப்பொழுது சிறிது வேகத்தை கூட்டுங்கள். இப்பொழுது பறந்து செல்லுங்கள். நீங்கள் அசைவதாக மட்டும் இருக்கக்கூடாது, ஆனால் நீங்கள் இப்பொழுது பறக்கின்றீர்கள். நீங்கள் மிக நல்ல பதில்களை கொடுக்கின்றீர்கள். நாங்களே அவர்கள். நாங்கள் இல்லாது விட்டால் வேறு யார் அப்படி ஆகுவார்கள்? பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். எவ்வாறாயினும் மக்கள் இப்பொழுது எதையாவது பார்க்க விரும்புகின்றார்கள். ஆரம்பத்தில் குழந்தைகளான நீங்கள் சேவைக்காக வெளியே சென்ற போது குழந்தைகளான உங்களின் மூலமாக மக்கள் காட்சிகளை கண்டதை பாப்தாதா நினைவு கூறுகின்றார். இப்பொழுது சேவை மற்றும் உங்களின் ரூபம் இரண்டிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். எனவே நீங்கள் எதை கேட்டீர்கள்? இப்பொழுது காட்சிகளை அருளும் ரூபம் ஆகுங்கள். புலப்படும் விதத்தில் தந்தை பிரம்மாவிற்கு சமமானவர் ஆகுங்கள். அச்சா, இன்று பல புதியவர்கள் வந்துள்ளார்கள். நீங்கள் அனைவரும் உங்களின் அன்பு சக்தியுடன் இங்கே வந்துள்ளீர்கள். இதனாலேயே பாப்தாதா புதிய குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அவர்களின் பெயருக்கு பல மில்லியன் மடங்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். அத்துடன் கூடவே ஆசீர்வாதங்களை அருள்பவரும் ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார். நீங்கள் சதா இந்த பிராமண வாழ்க்கையை தொடர்ந்தும் வாழ்வதுடன் தொடர்ந்து பறந்து செல்லுங்கள். அச்சா, இந்த முறை அனைவருக்கும் சேவை செய்யும் முறை பஞ்சாபினுடையது. பஞ்சாபை சார்ந்தவர்கள் எழுந்து நில்லுங்கள். மிகவும் நல்லது. இதுவும் உருவாக்கப்பட்டுள்ள நல்லதோர் நடைமுறை. ஏனென்றால் ஒவ்வொரு பிராந்தியமும் ஒரு வாய்ப்பை பெறுகின்றது. ஒன்று, யக்ஞத்திற்கு சேவை செய்வதன் மூலம் நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன்கள் வருமானத்தை சேகரிக்கின்றீர்கள். ஏனென்றால் உங்களில் பெரும்பாலானோர் எந்த ஒரு பணியை செய்யும் பொழுதும் நீங்கள் யக்ஞ சேவையை நினைக்கின்றீர்கள். யக்ஞத்தின் சேவையை நினைப்பதன் மூலம் நீங்கள் அந்த யக்ஞத்தை உருவாக்கிய தந்தையையும் நினைவு செய்கின்றீர்கள். எனவே இந்த சேவை செய்வதன் மூலம் உங்களின் புண்ணிய கணக்கில் நீங்கள் அதிகபட்ச வருமானத்தை சேகரிக்கின்றீர்கள். இரண்டாவதாக, உண்மையான முயற்சி செய்யும் குழந்தைகளால் தமது நினைவு அட்டவணையை இலகுவாகவும் நிலையானதாகவும் ஆக்க முடியும். ஏனென்றால் முதலில் இங்கே உங்களிடம் மகாரத்திகளின் சகவாசம் உள்ளது. சகவாசம் உங்களை இலகுவாக அதை ஒத்ததாக செய்கிறது. நீங்கள் கவனம் செலுத்தினால் நீங்கள் இங்கே இருக்கும் 8 முதல் 10 நாட்களில் உங்களால் மிக நன்றாக முன்னேற முடியும். நீங்கள் பொதுவான முறையில் சேவை செய்தால் அது அந்த அளவு நன்மையை ஏற்படுத்தாது. ஆனால் முதலில் ஒரு சதா யோகி ஆகுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. அதன் பின்னர் உங்களின் புண்ணிய கணக்கில் சேகரிப்பதற்கும் அனைத்திலும் மிகப்பெரிய குடும்பத்திற்கு சொந்தமாக இருக்கும் போதையையும் சந்தோஷத்தையும் பேணச் செய்கிறது. எனவே பஞ்சாபை சார்ந்தவர்கள் இந்த வாய்ப்பை பெற்றுள்ளார்கள். ஒவ்வொரு பிராந்தியமும் இந்த வாய்ப்பை பெறுகிறது. ஆனால்
3 வழிமுறைகளிலும் நன்மையை பெறுகின்ற லட்சியத்தை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் உங்களின் புண்ணிய கணக்கில் எவ்வளவை சேமித்துள்ளீர்கள்? நினைவை கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் இலகுவாக எந்த அளவிற்கு முன்னேறுவீர்கள்? நீங்கள் எந்த அளவிற்கு ஒன்று கூடலினதும் குடும்பத்தினதும் அன்பை அனுபவம் செய்தீர்கள்? எந்த அளவிற்கு நெருக்கத்தை நீங்கள் அனுபவம் செய்தீர்கள்? இந்த 3 விஷயங்களிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் பெரு பேற்றை பார்க்க வேண்டும். உங்களுக்கு நாடகத்தில் ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. எனவே இப்பொழுது வாய்ப்பை பெறுகின்ற சான்சிலர் ஆகுங்கள். எனவே பஞ்சாபை சார்ந்த நீங்கள் புத்திசாலிகள் தானே? அச்சா, நீங்கள் நல்லதோர் எண்ணிக்கையில் வந்துள்ளீர்கள். திறந்த இதயங்களுடன் சேவை செய்வதற்கான வாய்ப்பையும் நீங்கள் பெற்றுள்ளீர்கள். வந்துள்ள மக்களின் எண்ணிக்கையும் நல்லதோர் எண்ணிக்கையாக உள்ளது. இது நல்லது. ஒன்று கூடலும் நன்றாகவே உள்ளது. இன்று 2 பிரிவுகள் வந்துள்ளார்கள். கிராம அபிவிருத்தி பிரிவினரும் மகளிர் பிரிவினரும் சந்திப்பிற்காக வந்துள்ளார்கள். மகளிர் பிரிவை சார்ந்தவர்கள் எழுந்து நில்லுங்கள். உங்களில் பெரும்பாலானோர் ஆசிரியர்களா? ஆசிரியர்களே, உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களுக்கு நல்லதோர் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இது சேவை. சேவை செய்வதற்கு முன்னரே நீங்கள் சேவையின் போஷாக்கான பலனை பெறுகின்றீர்கள். உங்களுக்கு ஒன்று கூடலின் களிப்பும் தந்தையை சந்திப்பதன் மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றன. எனவே செய்வதற்கு உங்களுக்கு சேவையும் கிடைத்தது. அத்துடன் அதன் போஷாக்கும் பழமும் கிடைத்தது. இது நல்லது. இப்பொழுது ஏதாவது புதிய திட்டங்களை நீங்கள் செய்துள்ளீர்களா? என்னென்ன குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும், அது மகளிர் குழு அல்லது வேறெந்த குழுவாக இருந்தாலும், ஒவ்வொரு குழுவும் உங்களின் நடத்தையின் மூலமும் உங்களின் முகத்தின் மூலமும் நடைமுறையில் ஏதாவதொரு நற்குணத்தை அல்லது சக்தியை வெளிப்படுத்துவதை ஆரம்பித்து வைக்க வேண்டும். அதாவது மகளிர் அணியான நாங்கள் நிச்சயமாக இந்த குறிப்பிட்ட சக்தியை அல்லது நற்குணத்தை நடைமுறை வடிவில் கொண்டு வருவோம். இந்த முறையில் ஒவ்வொரு குழுவும் ஏதாவதொரு நற்குணத்தை அல்லது சக்தியை நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இடையே நீங்கள் செய்த சேவையின் பெரு பேற்றை நீங்கள் குறித்து கொள்வதைப் போல் கடிதங்களின் தொடர்புகள் அல்லது ஒன்று கூடல்களை நடத்தி நீங்கள் தொடர்ந்தும் அவற்றை சோதனை செய்யுங்கள். எனவே அனைத்திற்கும் முதலில் நீங்கள் இதை செய்து பின்னர் அனைவருக்கும் அதை காட்டுங்கள். மகளிர் அணியினர் இதை செய்து மற்றவர்களுக்கும் காட்ட வேண்டும். ஒவ்வொரு பிரிவும் ஏதாவது ஒரு திட்டத்தை செய்து ஒரு நேரத்தை நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் நான் இந்த அளவு சதவிகிதத்தை நடைமுறையில் அடைய வேண்டும். அதன் பின்னர் உங்களின் நடத்தை மற்றும் ரூபத்தின் மூலமாக பாப்தாதா எதை வெளிப்படுத்த விரும்புகின்றாரோ அது நடக்கும். ஆகவே இந்த திட்டத்தை செய்து பாப்தாதாவிடம் கையெழுயுங்கள். ஒவ்வொரு பிரிவும் என்ன செய்வீர்கள்? சேவை செய்வதற்காக நீங்கள் திட்டங்களை குறித்து கொள்வதைப் போல் இதையும் குறித்து அதை பாபாவிடம் கொடுங்கள். இது ஓகேயா? இதை செய்து பாபாவிடம் கொடுங்கள். இது நல்லது. சிறிய ஒன்று கூடல்களால் அற்புதங்களை செய்ய முடியும். இது நல்லது. ஆசிரியர்களான நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உங்களால் இதை செய்ய முடியுமா? உங்களால் இதை செய்ய முடியுமா? அப்படியானால் திட்டங்களை செய்யுங்கள். அச்சா, சேவைக்காக பாராட்டுகள். கிராம அபிவிருத்தி பிரிவை சார்ந்தவர்கள் எழுந்து நில்லுங்கள். இதுவரை நீங்கள் எத்தனை கிராமங்களை மாற்றியுள்ளீர்கள்? எத்தனை கிராமங்களுக்கு நீங்கள் சேவை செய்துள்ளீர்கள்? நாங்கள் 7 கிராமங்களுக்கு சேவை செய்துள்ளோம். ஒவ்வொரு கிராமத்திலும் 75% வரையிலான பெரு பேற்றை பூர்த்தி செய்துள்ளோம். இந்த சந்திப்பிலும் நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்துள்ளோம். காலத்தின் அழைப்பு, ஒரு அழகான சுத்தமான அபிவிருத்தி அடைந்த பாரதம். இந்த செயல் திட்டத்துடன் தொடர்பில் நாங்கள் கிராமங்களை போதையில் இருந்து விடுவிக்கவும்
கிராமங்களை சுத்தமாக்கும் சேவையையும் செய்வோம். இது நல்லது. இது நடைமுறையானது தானே? இவை அனைத்தினதும் ஒட்டுமொத்த பெறுபேறு ஜனாதிபதிக்கும் பிரதம மந்திரிக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதா? நாங்கள் இன்னமும் அது அனுப்பவில்லை என்று கூறப்பட்டது. நீங்கள் அதை அனுப்ப வேண்டும். ஏனென்றால் நடைமுறையில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் நீங்கள் செல்வதெல்லாம் அரசாங்கத்தின் வேலையே. ஆனால் நீங்கள் அவர்களுடன் ஒத்துழைக்கின்றீர்கள். எனவே அவர்கள் அந்த பெறுபேறுகளை பார்க்கும் பொழுது நீங்கள் நல்லதோர் பணியை செய்கின்றீர்கள் என அவர்கள் உணர்வார்கள். ஓர் அறிக்கை தாளை தயார் செய்து அரசாங்கத்தில் உள்ள பிரதானமான மனிதர்கள் அனைவருக்கும் அனுப்புங்கள். ஒரு புத்தகமோ அல்லது சஞ்சிகையோ அன்றி அவை அனைத்தினதும் முழுமையான பெறுபேற்றின் சாராம்சத்தை அனுப்ப வேண்டும். இது நல்லது. பாராட்டுகள். பாபா இடையில் இருமிக் கொண்டிருந்தார். இன்று கருவிக்கு சிறிது மௌனம் தேவைப்படுகிறது. அச்சா, அனைத்து இடங்களிலும் இடம்பெறுகின்ற சேவைகள் அனைத்தின் பெறுபேறுகளும் பாப்தாதாவை தொடர்ந்தும் வந்தடைந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தற்காலத்தில் நீங்கள் செய்யும் சேவை ஒரு மூலை முடுக்கும் கைவிடப்படக்கூடாது. அனைவருக்கும் செய்தியை பெற வேண்டும் என்பதே ஆகும். நீங்கள் நடைமுறையில் இடுகின்ற திட்டங்களின் பெறுபேறுகள் நன்றாக உள்ளன. இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளின் செய்திகளையும் பாப்தாதா பெற்றார். அத்துடன் பாரதத்தில் இடம்பெறுகின்ற மெகா பெரிய நிகழ்ச்சிகளின் செய்திகளையும் பாபா தொடர்ந்தும் பெறுகின்றார். அனைத்து இடங்களிலும் சேவையின் பெறுபேறு வெற்றிகரமாகவே உள்ளது. எனவே குழந்தைகளான நீங்கள் அனைவருக்கும் செய்தியை கொடுப்பதில் வெற்றி பெற்றுள்ளதைப் போல் தொடர்ந்து உங்களின் வார்த்தைகள், உங்களின் தொடர்புகள் மற்றும் முகங்களின் மூலமாக உங்களின் தேவதை ரூபத்தின் காட்சிகளை வழங்குங்கள். அச்சா, இங்கே முதல் முறையாக வந்திருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். பலர் இருக்கின்றார்கள். மிகவும் தாமதமாகிவிட்டது என்ற அறிவிப்பு போடப்படுவதற்கு முன்னர் நீங்கள் வந்திருப்பது நல்லதே. இது நல்ல விஷயம். உங்களின் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அற்புதங்களை காட்டுங்கள். தைரியமாக இருங்கள். பாப்தாதாவின் உதவி ஒவ்வொரு குழந்தைக்கும் உள்ளது. அச்சா, பாப்தாதா சேவைக்காகவும் தனிப்பட்ட முறையில் பௌதிகமாக பாபாவின் முன்னால் வந்திருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும், அத்துடன் தமது சொந்த நாடுகளில் தமது சொந்த இடங்களில் இந்த சந்திப்பை கொண்டாடும் குழந்தைகள் அனைவருக்கும் அதிக அதிக பாராட்டுகளை வழங்குகின்றார். எவ்வாறாயினும் இப்பொழுது உங்களின் முயற்சிகளில் தீவிர முயற்சியாளர்கள் ஆகுங்கள். அத்துடன் ஆத்மாக்களை அவர்களின் துன்பம் மற்றும் அமைதியின்மையிலிருந்து விடுவிப்பதற்கு மேலும் அதிக தீவிர முயற்சி செய்யுங்கள். துன்பம், அமைதியின்மை, ஊழல் அனைத்தும் அவற்றின் உச்சக்கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. இப்பொழுது உச்சக்கட்டத்தை முடிவிற்கு கொண்டு வந்து ஆத்மாக்கள் அனைவரும் தந்தையிடமிருந்து முக்தி தாமத்திற்கான தமது ஆஸ்தியை பெறச் செய்யுங்கள். சதா இத்தகைய திட சங்கற்பமான எண்ணங்களை கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு விசேஷமான சேவையாளராகி உங்களின் பணிவு மற்றும் அதிகாரத்தின் சமநிலையால் தந்தையை வெளிப்படுத்துவீர்களாக. சமநிலை இருக்கும் பொழுது அற்புதங்கள் புலப்படும். நீங்கள் பணிவு மற்றும் அதிகாரத்தின் சமநிலையுடன் தந்தையின் அறிமுகத்தை எவருக்காவது கொடுத்தால் அற்புதங்கள் புலப்படும். இந்த முறையில் நீங்கள் தந்தையை பெருமைப்படுத்த வேண்டும். உங்களின் வார்த்தைகள் தெளிவாகவும் அன்பு, பணிவு, இனிமையால் நிரம்பியும் அத்துடன் மகத்துவமாகவும் சத்தியமாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுது வெளிப்படுத்துதல் இடம்பெறும். பேசும்போது இடையில் அவர்களுக்கு அனுபவங்களை கொடுங்கள். அதனால் அவர்கள் அன்பிலே மூழ்கி இருப்பதை அனுபவம் செய்வார்கள். இந்த முறையில் சேவை செய்பவர்கள் விசேஷமான சேவையாளர்கள் ஆவார்கள். ஸ்லோகம். அவசியமான நேரத்தில் உங்களிடம் எவ்விதமான வசதிகள் இல்லாதுவிட்டாலும் உங்களின் ஆன்மீக முயற்சியில் எவ்விதமான தடைகளும் இருக்கக்கூடாது.
அவ்யக்த இஷாரா. சத்தியம் மற்றும் நன்னடத்தையின் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். கோபப்படுவது விகாரம் இல்லை என சில குழந்தைகள் நினைக்கிறார்கள். அது ஓர் ஆயுதமே தவிர விகாரம் இல்லை என அவர்கள் நினைக்கிறார்கள். எவ்வாறாயினும் கோபம் என்பது ஞானி ஆத்மாவின் மிகப்பெரிய எதிரியாகும். நீங்கள் மற்ற ஆத்மாக்களுடன் தொடர்பில் வரும்பொழுது அல்லது அவர்களுடன் பழகும் பொழுதே அவர்களின் கோபம் வெளிப்படுத்தப்படுகிறது. உங்களின் கோபத்தை பார்க்கும் பொழுது தந்தையின் பெயர் மிகவும் அவமதிக்கப்படுகிறது. வம்பு பேசுபவர்கள் நாங்கள் ஞானோதயம் பெற்ற ஆத்மாக்களை பார்த்திருக்கின்றோமே என கிண்டலாக சொல்வார்கள். ஆகவே இப்பொழுது கோபத்தின் சகல சுவடுகளையும் முடித்து விடுங்கள். மற்றவர்களுடன் மிக நல்ல பண்புகளுடன் பழகுங்கள். ஓம் சாந்தி.